அனைவருக்கும் வணக்கம். மல்லி வந்து விஜய் கிட்டயும், அதே நேரத்தில ரேணுகா அப்பா கதிரேசன் கிட்டயும் எப்படி பதில் சொல்லப் போறாங்க? அவங்கள்ட்ட இருந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மல்லி எப்படி பதில் சொல்லப் போறாங்க? அதிலிருந்து எப்படி சமாளிச்சு மீண்டு வெளிய வரப்போறாங்க? அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா, இப்ப ரேணுகா வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அப்போ வீட்டுக்கு வரல அப்படின்னா, மல்லி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ மல்லிகிட்ட கேள்வி கேட்க தான் செய்வாங்க. மல்லி அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அப்போ மல்லி என்ன சொல்லுவாங்க? நான் ஹோட்டல்ல வச்சு மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லி ஆகணும். அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நான் வந்து போலீஸோட போணும். போலீஸ் வந்தாங்க. அதனால தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அத வந்து விஜயோ, கதிரேசனோ நம்ப மாட்டாங்க. அப்போ மல்லியால வேற பதில் சொல்ல முடியாது. மனோகரும் கூட இருப்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்படி சமாளிக்க போறாங்க? ஏன்னா, இப்போ வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அதாவது ரகுவும் சரி, இந்த ரேணுகாவும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த தனக்கு சாதகமா பயன்படுத்துவாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதில நம்ம எப்படி நமக்கு சாதகமா மாத்த முடியும்? முன்னாடி அடுத்து என்ன நடக்கும்? இல்ல முன்னாடி என்ன நடந்தது? அப்படிங்கிறத வச்சு தான் பொதுவா எல்லாருமே பார்ப்பாங்க. அப்போ நமக்கு சாதகமா ஏதா பார்த்துக்க வழி இருக்கு, மாத்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ கிடைச்ச வாய்ப்ப மல்லிக்கு எதிராவும் திருப்பணும். அதே நேரத்தில நம்ம மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறத சரியா பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப ரேணுகா வந்து தெளிவா யோசிப்பாங்க. அப்ப ரகுவும் அத கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்ப இந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து போலீஸ்ல இருந்து தப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த போலீஸ் டுபாக்கூர் போலீஸ் அப்படிங்கிறதையும் இந்த ரகு தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா, அவருக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, செல்வாக்கு இருக்கு அப்படிங்கும்போது, அவங்க வந்து இந்த மாரி போலீஸுங்கிறது யாருமே வரல. அந்த ரெஸ்டாரண்ட்ல விசாரிச்சாலும் அந்த சிசிடிவி ஏதோ பார்த்தா கூட, அது தெரிஞ்சு போயிரும். இது வந்தது எல்லாமே டுபாக்கூர் தான். மல்லி தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அதுக்கப்புறமா மல்லி, அந்த போலீஸு, அப்புறம் வந்து அந்த மனோகர் எல்லாம் பேசுகிறத வச்சே வந்து பார்த்துருவாங்க. அப்போ அதை பார்த்துட்டாங்கனாலே தெரிஞ்சு போயிடும், இது வந்து நம்மளை பிடிக்கிறதுக்கு தான் இவங்க பண்ண பிளான். அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம மல்லிக்கு எதிராகவே பண்ணுவோம். ஏன்னா இப்போ வரைக்கும் மல்லியோட கை அந்த வீட்டில் ஓங்கிட்டு தான் இருக்குது. அப்போ நமக்கு சாதகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பண்ணால் வீட்டுக்கு போகக்கூடாது. வீட்டுக்கு போகாமல் நம்ம வெளியிலேயே எங்கே நடமாடுற மாதிரி அப்படி இருக்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? மல்லி வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி ப்ரெஷரை யார் மேலே போடுவாங்கன்னா, மல்லி மேலே தான் போடுவாங்க. அதாவது ரேணுகா வரல அப்படிங்கிறத மல்லி மேலே தான் அந்த ப்ரெஷரை போடுவாங்க. அப்போ அந்த ப்ரெஷர் போடும்போது மல்லியால் ஒன்றும் பண்ண முடியாது. விஜயும் சரி, கதிரேசனும் சரி, மல்லியை வந்து கேள்வி கணைகளால் துளைச்சி எடுத்துருவாங்க. அப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு எந்த பதிலும் இருக்காது. அப்போ ஒரு கட்டத்தில் கொஞ்சம் லேட்டாக தான் ரேணுகா வீட்டுக்கு வருவாங்க. எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதையும் அடுத்ததாக வந்து நாங்கள் தான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத யார் சொல்லுவா? ஒருவேளை ராஜி சொல்ல வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ரகுவே கதிரேசன்ட்ட கொண்டு ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும். ரகு தன்னை நல்லவர் மாதிரி காட்டிக்கிற மாதிரியும், இந்த பொண்ணு வெளியில் நின்னாங்க, நாங்கள் வந்து பிடிச்சாங்க, அதாவது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க, அதுக்கப்புறம் கதிரேசன் சொன்னாங்க, விஜய்ன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கதையை எதையாவது ஒன்றை க்ரியேட் பண்ணி அவங்க வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கிடச்சிட்டாங்க ரேணுகா அப்படின்னா, அதுக்கப்புறமா ரேணுகாட்ட சில கேள்விகளை கண்டிப்பாக கதிரேசனோ விஜய் கேட்க தான் செய்வாங்க. எப்படிம்மா மிஸ் ஆனேன், எங்கே போனேன் அப்படிங்கிறத கேட்பாங்க. அந்த இடத்துல தான் சொல்லுவாங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், மல்லி வந்து இந்த வரேன் அப்படின்னு சொன்னாங்க. மல்லி ஆனால் திரும்ப வரவே இல்லை. நானும் மல்லியை தேடி பார்த்தேன். அதுக்கப்புறமா ஒரு பக்கமாக நடந்து போனேன். எனக்கு எங்கே போகிறதுனே தெரியலை. வீட்டுக்கு வரக்கூடிய வழியும் எனக்கு தெரியலை. ஏன்னா எனக்கு தான் எல்லாமே பழசெல்லாம் மறந்து போச்சு அப்படிங்கிறதுனால நம்மளோட வீட்டு அட்ரஸ் எதுவுமே எனக்கு தெரியலை. ஃபோன் நம்பர் எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு ஒரு ட்ராமாவை வந்து இந்த ரேணுகா கிரியேட் பண்ணுவாங்க. மல்லிக்கும் தெரியும் இந்த ரேணுகா வந்து ஒரு ட்ராமா பண்ணுதாங்க அப்படின்னு. இருந்தாலும் இந்த இடத்துல மல்லி எதுவுமே பேச முடியாது. ஏன்னா அவங்க வந்து ரேணுகாவை தொலைச்சிட்டு வந்ததாக தான் இந்த கதிரேசனும் சரி, விஜயும் நினைப்பாங்க. அதனால் இதில் மல்லியை பேச விட மாட்டாங்க. அப்போ ரேணுகா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே தான் ஏற்றுக்குவாங்க, கேட்டுக்குவாங்க. அப்போ அதுக்கப்புறமா என்ன நடக்கும்? ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிஞ்சால் கூட விஜயோ இல்லை கதிரேசனோ வந்து மல்லிகிட்ட வந்து கொஞ்சம் வருத்தப்பட தான் செய்வாங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணோம்? உன்னை நம்பி தானே நான் வந்து எங்கள் பொண்ணை அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல மல்லிகிட்ட எந்த ஒரு பதிலுமே இருக்காது. அப்போ இதில் வந்து ரேணுகாவுக்கு அது வந்து ஒரு குஷியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல மல்லியை வந்து நம்ம ஓரளவுக்கு இவங்ககிட்ட வந்து ஒரு கட்ட வச்சுட்டோம். அப்போ இந்த இடத்துல இனி மல்லியோட ஆட்டம் செல்லுபடி ஆகாது. இனி வந்து மல்லியை வந்து ஒரு வேலைக்காரியாகவே, ஒரு கேர்டேக்கராகவே வச்சுக்கலாம். இல்லைன்னா நினச்சா கூட வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் ரேணுகா வருவாங்க. அப்போ ரேணுகா சொல்கிறது தான் விஜயும் கேட்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வருவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்ததாக மல்லியும் ஏதாவது ஒரு பிளான் பண்ண தானே செய்வாங்க. ஏன்னா அவங்க பங்குக்கு மல்லி அதுக்கு ஒரு பிளானை பண்ண தான் செய்வாங்க. இந்த விஷயத்தில் ஒரு தோல்வி அடைஞ்சால் கூட அடுத்த ஒரு விஷயத்தில் வெற்றி அடைவதற்கு என்ன முயற்சி அப்படிங்கிறத தேட தான் செய்வாங்க. ஏன்னா சில காரியங்கள் மற்றவங்களை நம்பி தோற்றுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது மல்லிக்கும் புரியும். அப்போ இனி வந்து மனோகரையோ இல்லை நாகு, அன்னபூர்ணியை நம்பி பிரயோஜனம் இல்லை. நம்மளே யோசிக்கணும், நம்மளே ஒரு பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மல்லி யோசிப்பாங்க. அப்போ இந்த இடத்துல மல்லி அமைதியாகிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ரேணுகா கொஞ்சம் ஆட்டம் போட தான் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா மல்லி தான் இதில் வந்து மாட்டிக்கிட்டாங்களா, மல்லியை மாட்டி விட்டாங்களே அப்படிங்கிறதுனால. அப்போ இன்னொரு பூதம் வந்து கிளம்ப போகுது. அது என்ன பூதம் அப்படின்னா,
இந்த ராஜி அப்படிங்கிற பூதம் தான். ஏன்னா அவங்க கையில் தான் ஒரு பெரிய விஷயம் கிடச்சிருக்கு, இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ அதை வச்சு விஜய்க்கு செக் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. எந்த மாதிரி செக் வைப்பாங்கன்னா, விஜய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த லோனை கிடைக்க விடாமல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பண்ணிட்டா விஜய் எங்கே வளர்ந்துருவாங்களோ, வீட்டை தாம்பக்கம் வச்சுக்குவாங்களோன்னு ராஜி யோசிப்பாங்க. அதனால் முழுசாக அவங்களுக்கு செக் வைப்பாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.